மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் விளம்பரங்களுடன் நேற்று முன்தினம் புதன்கிழமை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட அறிவிப்புகள் சரிவு கண்டுவரும் மக்களின் ஆதரவை சரி செய்ய மடானி அரசாங்கம் தந்த சிறு கரும்பு துண்டை கண்டு தாம் ஆச்சரியத்திலும் மிகுந்த அதிர்ச்சியிலும் இருப்பதாக உரிமை கட்சியின் தலைவர் டாக்டர் ப ராமசாமி விமர்சித்துள்ளார். வழக்கத்திற்கு மாறாக ஏதோ பெரிய சன்மானம் கிடைக்கப் போகிறது என்று எதிர்பார்த்த மக்களுக்கு பெருத்த ஏமாற்றமே. மைக்காட்டு வழியாக வழங்கப்படும் 100 ரிங்கிட் ரொக்கம் RON 95க்கான 6 சென்ட் விலை குறைப்பு, செப்டம்பர் 15ஆம் தேதி பொது விடுமுறை, 10 நெடுஞ்சாலைகளுக்கு டோல் அதிகரிப்பு இல்லையெனும் உறுதிமொழி, 4000 ஒப்பந்த மருத்துவர்களை அரசு துறையில் நியமனம் போன்ற பிரதமரின் 5 அம்ச திட்டங்கள் மக்களின் முக்கிய தேவைகளுடன் ஒப்பிடும்போது மிக குறைந்த நடவடிக்கையாகவே கருத வேண்டியுள்ளது. ஒருமுறை வழங்கப்படும் 100 ரிங்கிட் ரொக்கம் வரி செலுத்தும் மக்கள் பணத்தை திரும்பவும் அவர்களுக்கே கொடுப்பதற்கு ஒப்பாகும். குறைந்த வருமானம் பெறுவோருக்கும் ஏழைகளுக்கும் இது சிறிய ஆதரவாக இருக்கலாம். ஆனால் பணக்காரர்கள் அதை பயன்படுத்தாமல் விடுவார்கள். தேவைப்படுவோருக்கு பயன்படாமல் கடலில் பெய்த மழையால் யாருக்கு லாபம்? சமூக பொருளாதார வேறுபாட்டை தேர்ந்து பார்க்காமல் செயல்படுவது வேடிக்கையாக உள்ளது. யார் இந்த ஆலோசனையை அன்வாருக்கு கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. RON 95 எரிபொருளின் விலை 6 சென்ட் குறைத்திருப்பது கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்ட பெரும் உயர்வுகளுக்கு பின்னர் வெறும் சொற்ப சலுகையாகவே காண முடிகிறது. முதலில் விலையை உயர்த்திவிட்டு சிறிது குறைப்பது எப்படி நிவாரணமாக அமையும்? டீசல் விலையை குறைப்பது பற்றி ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை? சிறு வணிகர்களும் கிராமப்புற மக்களும் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு டீசல் முக்கியமானது அல்லவா? மலேசியா ஏற்கனவே உலகின் அதிகமான பொது விடுமுறைகள் கொண்ட நாடாக இருக்கிறது. மேலும் ஒரு விடுமுறை தேவையா? இது சோம்பேறிகளுக்கு மட்டுமே கவர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் உழைக்கும் மலேசியர்களுக்கும் மலேசியாவின் விடுமுறை கலாச்சாரத்தால் சலிப்படைந்த ஜப்பானிய முதலீட்டாளர்களுக்கும் பெரும் ஏமாற்றமாகவே இருக்கும் என ராமசாமி கூறியுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.